இயல்பா நம்ம அந்த புயல் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நவம்பர்ல வரும். இல்லாட்டி டிசம்பர் மாசம்னா தான் வந்து ஒரு ஐயோ! டிசம்பர் வந்துருச்சா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா இந்த முறை வந்து அக்டோபர்லயே புயல் வந்து உருவாகியிருக்கு. 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆந்திர பகுதிக்கு ஒரு புயல் செல்ல இருக்கு. இருந்த போதிலும் இது தீவிர புயலாகவோ அல்லது அதிதீவிர புயலாகவோ இப்போ சென்னை ஒட்டிய மாவட்டங்கள்ல இதோடைய நேரடி தாக்கம் இருக்கும்னீங்க. நேரடி தாக்கம்னா மழையின் தீவிரம் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப பெரிய மழை இருக்குமா? ரெட் அலர்ட்டா? ஆரஞ்ச் அலர்ட்டா? இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்லும்போது அதற்கு சில அசாதாரணமான சூழல்கள் ஏற்பட இருக்கு. குறிப்பா மேற்கத்திய இடையூறின் தாக்கம், ஆழ்கடல்ல சூறைக்காற்று வீசுவதற்கும் திடீரென கடல் கொந்தளிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. புயல் சின்னம் வந்து ஒரு மிக தொலைவில் இருந்தால் கூட. கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை ரொம்ப தீவிரமாயிட்டு இருக்கு. செய்திகள் பூராவே வந்து மழை அதுதான் வந்து நமக்கு ஆக்கிரமிச்சிருக்கு. ஸோ அது சார்ந்து பேசுறதுக்காக பிரபல சுயாதீன வானிலை ஆய்வாளராக அறியப்படும் டெல்டா வெதர்மேன் எனும் ஹேமச்சந்திர அவர்கள் தான் நம்மளோட நடந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம். இப்போ வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து புயலாக வலுப்பெறும் அப்படின்னு செய்தி வந்திருக்குது. இந்த புயல் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கும்? எந்த திசை நோக்கி நகரும்? குறிப்பா பார்த்தோம்னா தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சி இருந்துச்சு. இது தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இருக்கு. இது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அடுத்த 36 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுது. இது மேலும் வலுவடைந்து புயலாக மாறும் அக்டோபர் 27ஆம் தேதி வாக்கில் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய வளிமண்டலம் மற்றும் கடல் சார்ந்த அமைப்புகள், கடல் சார்ந்த அலைவுகள் மற்றும் கடல் வெப்பநிலை மற்றும் காற்றின் போக்கு இவை அனைத்துமே இந்த சலனத்தை வந்து புயலாக வலுவடைவதற்கு மிக சாதகமான நிலையில தான் காணப்படுது. இருந்த போதிலும் தற்போது இந்த சலனம் அப்படிங்கிறது அந்தமானை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல்ல இருக்கு. இது தொடர்ந்து தீவிரமடைந்து நகரும் போது மேற்கு வடமேற்கிலும் பிறகு வடக்கு வடமேற்கிலும் நகரும். அப்படி நகரும்போது ஆந்திர பகுதியை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆந்திர பகுதிக்கு ஒரு புயல் செல்ல இருக்கு. இருந்த போதிலும் இது தீவிர புயலாகவோ அல்லது அதிதீவிர புயலாகவோ வலுவடைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவா இருக்கு. அதன் காரணமா ஆந்திர பகுதிகளில் ஒரு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய புயலா இது கரையை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதனால இப்ப தமிழ்நாட்டுல எந்தெந்த மாவட்டங்கள்ல ஏதாவது தாக்கம் ஏற்படுமா? மழை தாக்கமோ இல்ல ஏதாவது தாக்கம் இருக்கு? குறிப்பா பார்த்தோம்னா தமிழகத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு மத்திய மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல இந்த புயலினால எந்தவித நேரடி தாக்கமும் இல்லை. அதே சமயத்துல அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கு. இந்த வங்கக்கடல்ல புதிதாக ஒரு தாழ்வு மண்டலம் உருவாக இருக்கு. இது இரண்டுமே மேற்கு வடமேற்கு திசையில, இது அரபிக்கடல்ல வடக்கு திசையில ஒரு சலனம் நகருது, வங்கக்கடல்ல ஒரு சலனம் வடக்கு திசையில நகருது. இப்படி நகரும் போது மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல மழை இருக்கும் அடுத்த ஒரு 4 நாட்களுக்கு. அதாவது கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, தென்காசி, விருதுநகர், கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல மேற்கு திசை காற்றின் ஊடுருவல் காரணமாக தமிழகத்தின் உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களையும் ஆங்காங்கே மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். இது சாதாரணமாக நமக்கு இரவு நேரத்தில் பெய்யக்கூடிய இடியுடன் கூடிய மழையாக தான் இருக்கும். பரவலாக பெய்யாது, பெய்யக்கூடிய இடத்துல சற்று வலுவாக பெய்யும். ஒரு 30 முதல் 40 நிமிடங்கள் மழை தான். இந்த புயலினால நேரடி தாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்லும் போது அதற்கு சில அசாதாரணமான சூழல்கள் ஏற்பட இருக்கு. குறிப்பா மேற்கத்திய இடையூறின் தாக்கம் மற்றும் அதாவது பசிபிக் உயரழுத்தத்தின் தாக்கம், இது போன்ற வானிலை காரணிகள்ல சில பிரச்சனைகள் இருக்கு. ஆந்திர நிலப்பகுதியை நெருங்கும் போது அப்போது மேக குவியல்கள், மேகக்கூட்டங்கள் இந்த புயலின் தெற்கு பகுதி, தென்மேற்கு பகுதிகளில் உருவாக வாய்ப்புகள் தெரியுது. அப்படி உருவாகும் போது அக்டோபர் 27 அல்லது 28 தேதிகளில் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்களில் சற்று பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில். பிற மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு இந்த புயலினால் நேரடி தாக்கம் இல்லை. சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்லையும் ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அளவிற்கு பெரும் புயல் மழையா இருக்காது. அதே சமயத்துல கனமழைக்கான வாய்ப்புகள் தெரியுது. அது எத்தனை சென்டிமீட்டர் என்பதை நம்ம வந்து ஓரிரு நாட்கள் அந்த புயல் வந்து நகர தொடங்கும் போது நம்ம அதை உறுதிப்படுத்தலாம். இப்போ சென்னை ஒட்டிய மாவட்டங்கள்ல இதனுடைய நேரடி தாக்கம் இருக்கும். நீங்க நேரடி தாக்கம்னா மழையின் தீவிரம் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப பெரிய மழை இருக்குமா? ரெட் அலர்ட்டா? ஆரஞ்ச் அலர்ட்டா? அது எப்படி இருக்கும்? இல்ல, தற்போது பார்த்தோம்னா நமக்கு அந்தமான் கிட்ட தான் இருக்கு. இது எவ்வளவு அருகில் நமக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இதுல விழுப்புரம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இதோட தாக்கம் இல்லைங்கிறது உறுதியா தெரியுது.
சற்று நமக்கு வந்து கரையை நெருங்காமலே இது ஆந்திரா நோக்கி செல்லும்போது மழை வாய்ப்புக்கு சற்று குறைந்துவிடும். அதே சமயத்துல இந்த நமக்கு வந்து வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய காற்று முறிவுனால மேகங்கள் வந்து இடம் மாறி உருவாகும். அந்த நிகழ்வு ஏற்படும்போது நமக்கு வந்து தெற்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வடகோடி மாவட்டங்கள்ல இந்த மேக குவியல்கள் சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கு. அது எத்தனை சென்டிமீட்டரா அமையும்? அது சாதாரண கனமழையா இருக்குமா? அல்லது மிக கனமழை அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கா? என்பத வந்து நம்ம வந்து இன்னும் ஓரிரு நாட்கள்ல உறுதிப்படுத்தலாம். அது 27, 28 அந்த 2 நாட்கள்ல தான் அந்த மழைக்கான வாய்ப்புகள் என்பதும் நமக்கு இப்ப தெரியுது. இப்ப 24ஆம் தேதியில தான் இருக்கும். ஓரிரு நாட்கள்ல அது உறுதியா தெரியும். இப்போ 27க்கு முன்னாடி 25, 26 அந்த 2 நாள்கள்ல வந்து ஏதாவது அது பக்கத்துல தள்ளி இருக்கிறனால தாக்கம் கம்மியா இருக்குமா? இல்ல அதுக்கு நடுவுல ஏதாவது மழைக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா? இப்ப தற்போது பார்த்தோம்னா, நமக்கு வந்து இரவு நேரத்துல இடி மின்னலுடன் கூடிய மழை அப்படிங்கிறது தொடரும். அது வந்து வட மாவட்டங்கள் மட்டுமல்லாது, உள் மாவட்டங்கள் மற்றும் காவேரி படுகை மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல இரவு நேரத்துல இடி மின்னலுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம். இது எங்கும் பாதிக்கும் மழைப்பொழிவா இருக்காது. ஒரு சில இடங்கள்ல கனமழையாகவும், பிற இடங்கள்ல மிதமான மழையாகவும் ஒரு 30 முதல் 40 நிமிடங்களுக்கு மழைப்பொழிவு கொடுக்கும். இயல்பா நம்ம அந்த புயல் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நவம்பர்ல வரும், இல்லாட்டி டிசம்பர் மாசம்னா தான் வந்து ஒரு ஐயோ! டிசம்பர் வந்துருச்சா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா இந்த முறை வந்து அக்டோபர்லயே புயல் வந்து உருவாகியிருக்கு. இயல்பா நமக்கு புயல் உருவாகக்கூடிய மந்த்னா எந்த மந்த் நம்ம சொல்லலாம்? இந்திய பெருங்கடலை பொறுத்தளவுக்கு ஏப்ரல், மே, அதன் பிறகு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 5 மாதங்களும் புயல் உருவாகக்கூடிய மாதங்களா நம்ம பார்க்கிறோம். இதுல குறிப்பா அக்டோபர் மாதம் உருவாகக்கூடிய புயல் அப்படிங்கிறது தென்மேற்கு பருவமழையை நிறைவு பெற்று வடகிழக்கு பருவமழை முழுமையாக தொடங்குவதற்கு வழிவகுக்கும். அதாவது வானிலை காரணிகள் மாறணும்ல, அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துவக்கமா அக்டோபர் மாத புயல்கள் ஏற்படும். பெரும்பாலும் இந்த அக்டோபர் மாத புயல்கள் ஆந்திராவோ அல்லது ஒடிசாவோ அல்லது மேற்கு வங்கம் நோக்கி தான் செல்லும். அது சென்றால் கூட நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்திவிட்டு செல்லும். அதன் காரணமா அக்டோபர் மாதம் புயல்கள் உருவாவது இயல்பு தான். அது தமிழகம் நோக்கி வந்தால் தான் நமக்கு வந்து அக்டோபர்லேயே புயல் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து புதிதாக சற்று இயல்புக்கு மாறாக பார்க்கணும். நவம்பர், டிசம்பர் மாதங்களில் இயல்பாகவே வடகிழக்கு பருவமழை காலத்தில் நமக்கு புயல்கள் உருவாவதும் தமிழகத்தை நோக்கி நகர்வதும் இயல்பான ஒன்றாகவும், குறிப்பாக இந்த கடந்த 5 ஆண்டுகளில் 2020ஆம் ஆண்டு முதல் 25ஆம் ஆண்டு வரையிலான ஒரு 6 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டால் இதில் 5 ஆண்டுகள் லானினா ஆண்டு. லானினா அமைப்பை கொண்ட ஆண்டுகளா இருக்கு. இந்த அது என்னன்னு விளக்க முடியுங்களா? லானினா லானினா என்றால் நம்ம பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய கடல் வெப்பநிலையை வச்சு நம்ம இதை வந்து லானினா, எல்லினோ மற்றும் நியூட்ரல் அப்படின்னு அந்த எண்ட்ஸ் ஆஃப் பேட்டர்ன் வரையறுக்கிறோம். பசிபிக் பெருங்கடலோட கிழக்கு மற்றும் மத்திய பசிபிக் பெருங்கடல்ல வெப்பநிலை இயல்புக்கு குறைவாகவும், மேற்கு பசிபிக் பெருங்கடல்ல வெப்பநிலை இயல்புக்கு கூடுதலாகவும் இருக்கும்போது இதை லானினா அப்படின்னு நம்ம வகைப்படுத்துறோம். இதுவே எல்லினோ அப்படின்னா கிழக்கு மற்றும் மத்திய பசிபிக் பெருங்கடல்ல வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாகவும், மேற்கு பசிபிக் பெருங்கடல்ல வெப்பநிலை இயல்புக்கு குறைவாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லினோ அப்படின்னு நம்ம வந்து வகைப்படுத்துவோம். இந்த லானினா அமைப்பு கடந்த 6 ஆண்டுகள்ல இது 5வது ஆண்டா இந்த லானினா அமைப்பு தொடருது. இடையில 2023ஆம் ஆண்டு மட்டும் எல்லினோ அமைப்பா இருந்துச்சு. இந்த 5 ஆண்டுகள்லையுமே நம்ம எடுத்தோம்னா நமக்கு வந்து மழை தரும் புயல்கள் தான் உருவாகி இருக்கு. குறிப்பா நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல உருவான சலனங்கள் தமிழகம் நோக்கி தான் கரையை கடந்திருக்கு. அதையுமே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு. இப்போ இந்த புயல் ஒட்டி வந்து மீனவர்களுக்கான ஏதாவது எச்சரிக்கை நமக்கு இருக்குதுங்களா? கண்டிப்பா புயல் ஆந்திரா நோக்கி செல்லுது. நம்மளோட கடலோர பகுதிகளில் பெரிய அதோட தாக்கம் உணரப்படாமல் கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஆழ்கடலுக்கு சென்றால் எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறத நம்பி மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துடும் கண்டிப்பாக கடலுக்கு செல்லக்கூடாதுன்னு. அதையும் தாண்டி சில இடங்கள்ல செல்றத நம்மளால தெரியுது. அது வந்து அங்கேயே வந்து டோக்கன் கொடுப்பாங்க. ஆனால் சில டோக்கனே வாங்காம கூட நான் கரையோரத்தில் தான் போய் மீன் பிடிச்சிட்டு வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான மீனவர்கள்லாம் இருக்காங்க. எங்களே எனக்கே தொடர்பு கொண்டு கேட்பாங்க, இன்னைக்கு நான் போயிட்டு வரலாமா, இங்கே ஆனால் டோக்கன் கொடுக்கல நான் போயிட்டு வரலாமான்னு. ஸோ அது மாதிரியான நடவடிக்கைகளில் மீனவர்கள் ஈடுபடக்கூடாது. கண்டிப்பாக ஆழ்கடலில் சூறை காற்று வீசுவதற்கும் திடீரென கடல் கொந்தளிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. புயல் சின்னம் வந்து ஒரு மிக தொலைவில் இருந்தால் கூட அதன் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருப்பது தான் நல்லது. இப்போ நீங்கள் டோக்கன் முறை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது என்னன்னு கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம பேசலாங்களா? அதாவது எந்த மீனவர்கள் எத்தனை பேர் வந்து உள்ள போயிருக்காங்க, ஸோ அது அவங்க வந்து அந்த துறைமுகமாக சம்திங் அவங்க வந்து அந்த டோக்கன் கொடுத்தாதான் வாங்கிட்டு தான் அவங்க கடலுக்கே போவாங்க. ஓகே. ஸோ அவங்க டோக்கன் கொடுக்கலன்னா அவங்க கடலுக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு அறிவிப்பு. இவங்க ரெக்கார்ட் வைஸ் இவங்க வந்து கடலுக்கு போயிருக்காங்கிறது இந்த டோக்கன் வாங்கினா மட்டும்தான் அங்கே ரெக்கார்ட் இருக்கும். ஸோ எந்தவித ரெக்கார்டும் இருக்காது இவங்க கடலுக்கு போயிருக்காங்கங்கிறதுக்கு. ஸோ டோக்கன் வாங்கிட்டு போனாங்கன்னா திரும்பி வர்ற வரைக்குமே அவங்க ஒரு கண்காணிப்பில் இந்த நேரத்துக்கு வரணும், இந்த நாள் வரணுங்கிறது இருக்கும்.
ஒருவேளை தாமதமாகும் பட்சத்தில் இவங்க வந்து தொடர்பு கொள்ள முயற்சிப்பாங்க, என்ன நடந்துச்சுங்கிறத செக் பண்ணுவாங்க. அதுதான் அந்த டோக்கன் முறை பயன்படுத்துறதுக்கான காரணம். அது மீனவர்களை வந்து ஒரு வகைப்படுத்துறதுக்காக அது நடைமுறையில் இருக்குது. இப்போ தொடக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, வடகிழக்கு பருவமழை தொடக்கத்தில் இருக்கோம்னு. ஆனால் இப்போவே வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படின்னு செய்திகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. நிறைய 21 சென்டிமீட்டர் ஆல்ரெடி பதிவாயிருச்சு அப்படின்றாங்க. இந்த அக்டோபர் முழுக்க வந்து இந்த நிலை என்னவா இருக்க போகுது வடகிழக்கு பருவமழை? இப்போது அக்டோபரை பொறுத்தளவுக்கு நமக்கு இயல்பாக சராசரியாக 17 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இயல்பாக கிடைக்கணும், மாநில சராசரியாக. இந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையிலான காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட 21 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கிடைத்திருக்கு. இது அக்டோபர் மாதத்திற்கு ஒரு 85% இயல்புக்கு அதிகம். ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுமே இயல்புக்கு அதிகமான மழையை பெற்றிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் இயல்பு நிலையில் மழைப்பொழிவு பெற்றிருக்கு. இந்த சூழலில் நமக்கு மீதம் இருக்க நாட்களில் ஆந்திரா நோக்கி புயல் செல்வதன் காரணமாக பருவமழை மிக தீவிரமடைவதற்கான வாய்ப்பு குறைவு. அதே சமயத்தில் மழைப்பொழிவு என்பது தொடர்ந்துட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்லையும் பருவமழை தீவிரமடையும் போது இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இதுவரையிலான மழையில் பார்த்துட்டோம் அப்படின்னா டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் வந்து கொஞ்சம் நிறையா பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னாங்க. நிறையா வயல்வெளிகளில் வந்து பயிர்கள்லாம் ஒரு மாதிரி அழுகிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் புலம்பிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் ஒரு தற்காலிக ஒரு இடைவெளி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நவம்பர் முதல் வார இறுதி வரைக்கும் ஒரு பெரிய அமைதி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்போ விவசாயிகளுக்கு இது ஒரு காலகட்டமாக நம்ம பார்க்கலாமா? அவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் அறுவடைலாம் சீக்கிரமாக செஞ்சு வைக்கிறது அந்த மாதிரி. கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு தெற்கு டெல்டாவில் அறுவடை பணிகள், குறுவை அறுவடை பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய பேரால் அறுவடை செய்ய முடியாத சூழல். மறுபுறம் அறுவடை செய்த தானியங்களை உலர்த்த முடியாத ஒரு சூழல். வடக்கு டெல்டாவில் இளம் பயிர்களால் தண்ணீரில் மூழ்கி அழுகிய நிலை அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக குறுவை சம்பா சாகுபடி விவசாயிகள் பெரிய ஒரு இன்னலுக்கு ஆளாகியிருக்காங்க இந்த தொடர்ச்சியான மழை, புரட்டாசி ஐப்பசி துவக்கத்தில் பெய்த மழையினால. இப்போ வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக அக்டோபர் 26ஆம் தேதி முதல் நவம்பர் 5க்கு இடைப்பட்ட நாட்களில் மழைப்பொழிவின் தன்மை குறைந்திருக்கும். இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி அறுவடை விவசாயிகள் அறுவடை பணிகளை முழுமையாக முடிக்கலாம். அதே போல் புதிதாக நடவு பணிகள், விதைப்பு தெளிப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகளும் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அடுத்த சுற்று பருவமழை தீவிரமடைவதற்குள் அவர்களது பயிர்கள் சற்று வளர்வதற்கான சாதக சூழல் இருக்கு. இருந்த போதிலும் விவசாயிகள் ஒன்றில் வந்து கருத்தில் கொள்ளணும், இரவு நேர இடிமலை இடையூறு என்பது வரக்கூடிய நாட்களில் தொடரும். அதனால அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் அந்த அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியம். அதே போல் நமக்கு உரமிடுதல், பூச்சி கட்டுப்பாடு பணிகளை செய்பவர்களும் பகல் நேரத்திலேயே பணிகளை முடித்துக் கொள்வது நல்லது. பிற்பகல் மாலை நேரத்தில் வைத்தா அந்த இடிமலையின் குறுக்கீடு இருக்கும். அதன் காரணமாக பகல் நேரத்தில் அவர்கள் அந்த பணிகளை திட்டமிடும் போது அவர்களுக்கு சாதகமாக அமையும். இப்போ இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் சுயாதீன வானிலை ஆய்வாளர்களால் உங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய தகவல்களும் தரவுகளும் வந்து வானிலை ஆய்வு மையத்துக்கு கிடைக்கக்கூடிய அதே தகவல்கள் தானா, இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் குறைபாடு இருக்குது அந்த தரவுகள் சேர்றதுல? இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்திய வானிலை மையத்தோட அவங்களோட வெப்சைட் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய தரவுகள்ங்கிறது அது நமக்கு சிலது கிடைக்கிறது இல்லை. இப்போ தானியங்கி மலைமானிகள்லாம் இருக்குது, ஏடபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவோம், ஏஆர்ஜி, இந்த டேட்டாஸ்லாம் நமக்கு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது, அதை ஃபாலோ பண்ண முடியாது. அதே சமயத்தில் பிற நாடுகளில் இருக்கக்கூடிய தரவுகள் நமக்கு அது கிடைக்கும். அது சில இது நம்ம பெய்டு வெர்ஷனாக இருக்கும், அதை நம்ம பே பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இந்தியாவை பொறுத்தளவுக்கு சில ரேடார்லாம் கூட சில நேரத்தில் இயங்காது, ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. இது மாதிரியான சில இடையூறுகள் இருக்கும். ஆனால் அவங்கள வந்து நம்ம அந்தளவுக்கு டிபெண்ட் பண்ணி இல்லை. இவங்கள்ட்ட இருக்க எல்லா சோர்ஸஸுமே நமக்கு இன்னொரு இடத்துல நமக்கு ஃப்ரீயாகவும் அவைலபிளாக இருக்குது, பெய்ட் சோர்ஸாகவும் கிடைக்குது. நம்ம அதை நோக்கி பயணிக்கிறதுனால இவங்க எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலுமே பெருசாக அதை கண்டுக்கிறது இல்லை. சில தரவுகள்லாம் மக்களுக்கு பயன்பட வேண்டிய தரவுகள்லாம் அவங்களுக்குள்ளேயே இருக்குது. இப்போ சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் எவ்வளவு அப்படிங்கிறத நிகழ்நேரத்தில் கணிக்கக்கூடிய கருவிகள் வச்சுருக்காங்க. அந்த கருவிகளை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் இந்த மீனவர்களுக்கு மிக ரொம்பவுமே எந்த நேரத்தில் காற்றோட வேகம் அதிகமாக இருக்குது, எவ்வளவு வேகம் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கடலுக்கு சொல்கிறதுக்கு மிக எளிமையாக இருக்கும். ஆனால் இந்த தரவுகள் வானிலை மையத்தோடு அப்படியே முடங்கிடுது. இது வெளியில் வர்றதே இல்லை. இது வெளியில் ஒரு தரவுகளாக இல்லை. இப்போ சென்னையை பொறுத்தளவுக்கு 2 ரேடார் இருக்குது. சென்னை பள்ளிக்கரணையில் ஒரு ரேடார் இருக்குது, இன்னொரு ரேடார் சென்னை ரேடார் இருக்குது. இந்த பள்ளிக்கரணை ரேடார் வெளியில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இல்லை. பள்ளிக்கரணை ரேடாரை பொறுத்தளவுக்கு சென்னையில் பெய்யக்கூடிய மழையோட தீவிரத்தை மிக துல்லியமாக காமிக்கும் நிகழ்நேரத்தில். ஆனால் அது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க. ஸோ இது மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அது நம்ம கேட்டு வாங்கவும் முடியல. சரி இருக்கட்டும்ட்டு விட்டாச்சு.